வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷாஜகான். நம்ம சேனல் கோட் லைஃப் 87 மூலமா இன்னைக்கு உங்க எல்லாரோட மனசாட்சியையும் தட்டி எழுப்புற மாதிரி சில நியாயமான கேள்விகளை நான் கேட்க போறேன். கரூரில் நடந்த அந்த விபத்துல 41 பேர் உயிரிழந்தது ரொம்ப கொடூரமான விஷயம். அதுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். ஆனா இப்போ இருக்கிற அரசு அந்த விபத்துல உயிரிழந்த 41 பேரோட குடும்பத்துக்கும் அரசு வேலை தரப்போறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இதை பத்தி மனசுல தோணுன சில கேள்விகளை உங்ககிட்ட வைக்கிறேன். இவங்க என்ன எல்லையில நின்னு நாட்டை காத்த ராணுவ வீரர்களா? இல்ல நாட்டுக்காக போராடின தியாகிகளா? இல்ல அரசு பணியில இருக்கும்போது விபத்துல இறந்தாங்களா? கிடையாது. ஒரு அரசியல் கூட்டத்துக்கோ அல்லது பொதுக்கூட்டத்துக்கோ போன இடத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி துரதிருஷ்டவசமா இறந்தவங்க. நம்ம மொபைல்லையும் டிவிலையும் பார்க்க வேண்டிய தலைவர்களை நேர்ல போய் பார்க்கணும்னு என்ன அவசியம்? 1000 பேர் நிக்கிற கூட்டத்துல நீங்க யாருன்னு அங்க வர்றவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு நபருக்காக போய் உங்க உயிரை விடுறது எந்த விதத்துல நியாயம்? சரி, அப்படி ஒரு விபத்து நடந்துடுச்சு. அவங்க குடும்பத்துக்கு யார் உதவி செய்யணும்? எத்தனையோ கோடிகள் வச்சிருக்காங்களே அந்தந்த கட்சிகள். அவங்க அவங்களோட சொந்த பணத்துல இருந்து முழு இழப்பீட்டையும் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை வளர்க்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு பொதுமக்கள் கட்டுற வரி பணத்துல இருந்தும் தகுதியான மாணவர்களுக்கு போக வேண்டிய அரசு வேலையையும் எடுத்து இந்த அரசு இவங்களுக்கு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? இங்க பகல் இரவா கண்முழிச்சு எத்தனையோ ஏழை மாணவர்கள் அரசு வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களோட கனவு என்ன ஆகுறது? நாளைக்கு ஒரு தியேட்டர்லயோ ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ விபத்து நடந்தா எங்களுக்கும் அரசு வேலை கொடுன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? இதையெல்லாம் ஒரு பொது குடிமகனா நான் உங்ககிட்ட கேள்வியா வைக்கிறேன் மக்களே. இந்த அரசு எடுக்கிற இந்த முடிவுல நியாயம் இருக்கா இல்லையா? எது சரி எது தவறுன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஷாஜகானின் கோட் லைஃப் 87ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.